கிறிஸ்தேசுவுக்குள் மிகவும் அன்பை அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் யாவருக்கும் நம்முடைய பரம பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் நமது அன்பின் கர்த்தராகிய நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய அன்பின் நாமத்தினாலும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். விசேஷமாக தேவனுடைய கிருபையினால் இந்த ஒரு நாளிலும் அவருடைய பரிசுத்தமுள்ள சமூகத்திற்கு நேராக நாம் ஒன்றிணைந்து தேவனுடைய மகத்துவமான வார்த்தைகளை நாம் தியானிப்பதற்கு இப்படியாக தேவன் நம்மை கூட்டி சேர்த்திருக்கிறார். ஆகவே நன்றிகளையும் துதிகளையும் கர்த்தர் வழியாக நாம் ஏறெடுத்துக்கொண்டு இந்த ஒரு நாள் கொடுவைக்குண்டான படத்திற்கு கடந்து செல்லலாம். பிரியமான சகோதர சோழலை, நாம் தேவ கிருபையில் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் நம்ம தியானிச்சுட்டு வந்துட்டோம். அதில் கடந்த வாரம் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இப்போ விசுவாச வீரர்கள் குறித்ததான பட்டியல்கள் இந்த எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் பேச இந்த இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில் ஒரு பக்தி விருத்தியை ஏற்படுத்தும் விதமாக தாங்கள் எப்படிப்பட்ட ஒரு வைராக்கியத்தில் தேவன் மீது விசுவாசத்தில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக முன்னோர்களை குறித்ததான சாட்சியை அங்கே பேசிட்டு வரோம் 11ஆம் அதிகாரத்தில். அதில் தான் முதல்ல நம்ம பார்த்தோம் ஆபேலினுடைய விசுவாசம் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் நம்ம இந்த ஆபேலினுடைய விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்கணும் அப்படிங்கிறத ஒரு அருமையான முன்னுதாரணங்களின் அடிப்படையில் அவருடைய பலியின் வாழ்க்கை முறைகளை நம்ம கடந்த வாரம் நம்ம இன்றைய தினத்தில் நாம் நிருபங்களின் சுருக்கம் 104 பாகம், எபிரேயருக்கு எழுதின நிருபம் பகுதி 38 நம்ம தியானிக்க இருக்கிறோம். இப்போ பொதுவாகவே நம்ம ஒரு கேள்வி கேட்டு நம்ம துவங்கணும் போன வாரம். விசுவாசம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்முடைய சிந்தையில் தேவனையும் அவருடைய மகா பெரிதான வாக்கு தத்தங்களையும் செயல்முறைப்படுத்தி அதை ப்ராக்டிஸ் பண்ணுறது தான் விசுவாசம். இப்போ தேவன் எப்படிப்பட்ட வாக்கு தத்தங்கள் நம்மளுக்கு கொடுத்துருக்காரு, அது மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்கள். அந்த வாக்கு தத்தங்களை நம்முடைய சிந்தையில் நிறுத்தி அதை நம்ம டெய்லியும் ஜீவியங்களில் ப்ராக்டிஸ் பண்ணுறது தான் விசுவாசம். அதே போல் விசுவாசம் அப்படிங்கிறது தேவன் நடத்துவார் அப்படிங்கிறது மட்டுமல்ல. தேவன் நடத்துவாருங்க, அவர் பார்த்துக்குவாருங்க, அவர் செய்வாருங்க அப்படிங்கிறது மட்டுமல்ல. இது வரைக்கும் நடத்தினார் இல்லைங்களா, அது கூட ஒரு விசுவாசம் தான். ஸோ இது வரைக்கும் நடத்தினார் அப்படிங்கிறது விசுவாசம். அப்போ விசுவாசம் என்கிறது அவ்விசுவாசத்தை அல்ல, தேவனுடைய வாக்கு தத்தத்தை உறுதியாக பற்றி கொள்றத விசுவாசம். ஸோ இந்த அர்ப்பணிப்பின் வாழ்க்கைக்கு ஆரம்பமும் விசுவாசம் தான், முடிவும் விசுவாசம் தான். அதனால தான் நம்ம பேசிக் சப்ஜெக்ட்லேயே நம்ம பார்ப்போம் மகா பரிசுத்தமான விசுவாசம். ஸோ அப்போ இந்த அர்ப்பணிப்பின் வாழ்க்கை அப்படின்னாலே விசுவாசம் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத நம்ம கவனிக்கிறோம். அப்போ கடந்த வாரத்தில் ஆபேல் நீதிமான் என்று தேவனால சாட்சி பெற்றாரு. ஏன் அப்படின்னா பாருங்க, அதுக்கு காரணம் என்னன்னா அவருடைய விசுவாசம். விசுவாசத்தினால நீதிமான் என்று சாட்சி பெற்றாரு. ஸோ அதனால தான் இன்னைக்கு வரைக்கும் அவர் குறித்து பேசுகிறோம். இன்னும் இந்த ஒரு 2ஆம் உலகம் இருக்கிற வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா பின்னால் வரக்கூடியவங்க கூட பேசுவோம். ஸோ இன்னும் பேசுகிறார் அப்படின்னா அவருடைய விசுவாச வாழ்க்கை தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் ஒரு உத்வேகத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது அப்படிங்கிறது தான் அந்த ஒரு பகுதி நம்மளுக்கு என்ன பண்ணுதுன்னா ஆபேலின் விசுவாசம் நம்மளுக்கு சுட்டி காட்டுது, நம்மளுக்கு அறிவுறுத்தக்கூடியதாக இருக்குதுன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இது கடந்த வாரத்தில் நம்ம பார்த்து நிறைவு செய்த ஒரு பகுதி. இன்றைய தினத்தில் நம்ம பார்க்கக்கூடிய அந்த ஒரு பாடத்தினுடைய தலைப்பு கூட விசுவாசத்தினால ஏனோக்கு, விசுவாசத்தினாலே ஏனோக்கு என்ற தலைப்பில் தான் நம்ம பார்க்கிறோம். ஸோ எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடியினால் அவன் காணாமல் பட போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். இங்கே இந்த ஒரு 5ஆம் வசனம் நம்ம கவனிக்க பாருங்க. மேக்சிமம் இந்த ஒரு 11ஆம் அதிகாரம் ஆரம்பிக்கிறது எல்லாமே விசுவாசத்தினால 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 என்று ஆரம்பிக்கும். விசுவாசத்தினாலே ஏனோக்கு, விசுவாசத்தினாலே நோவா, விசுவாசத்தினாலே யோசேப்பு, அப்படித்தான் நம்மளுக்கு வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அந்த விசுவாசத்தினால இந்த ஏனோக்கு என்ன பண்றாருன்னா மரணத்தை காணாதபடிக்கு அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டான், அதாவது டிரான்ஸ்லேட்டட் அப்படின்னு ஆங்கிலத்தில். இப்போ தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடியினால அவன் காணப்படாமற் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றிருக்கான். இப்போ ஆபேலை குறித்து படித்தோம், அவர் நீதிமான் அப்படின்னு சொல்லி நம்ம படித்தோம். அப்படி தேவனே சாட்சி கொடுத்துருக்காரு, இந்த ஆபேல் நீதிமான் என்று நற்சாட்சி பெற்றான் அப்படின்னு சொல்லி நம்ம அப்போ இவர் கூட பாருங்க, இந்த ஏனோக்கு கூட விசுவாசத்தினால வாழ்ந்ததுனால, விசுவாசத்தை வைத்து வாழ்ந்ததுனால
எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே அவர் என்ன பண்ணியிருக்காருன்னு சொல்லி பார்த்தோம்னா தேவனுக்கு பிரியமானவன் என்று சாட்சி பெற்றிருக்கிறார். அப்போ இந்த ஏனோக்கு குறித்து நம்முடைய வேதமானவர்கள் மத்தியில் பல்வேறு கருத்துக்கள், ஒரு சகோதரர்கள் ஒரு கருத்துக்கள் சொல்றாங்க. அப்போ பல்வேறு கருத்துக்கள் நிலவிட்டாலும் இந்த ஏனோக்கு எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டாருன்னா, அவர் விசுவாசத்தினால நற்சாட்சி பெற்றவராக அவர் வந்து வாழ்ந்திருக்கிறார். அப்போ விசுவாசத்தினால நற்சாட்சி பெற்றவராக அவர் வாழ்ந்திருக்காருன்னா எந்த மாதிரி விசுவாசம் வச்சிருந்தார் அப்படின்னா பாருங்க, முதலாம் உலகத்துல பாவம் பெருகி இருந்துச்சு. அனைவருமே ஒரு தீய வழிகள்ல, தேவனுக்கு பிரியமில்லாத வழிகள்ல அவங்க வந்து வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஆனா இந்த ஏனோக்கு மட்டும் என்ன பண்றாருன்னா தேவனோடு அவர் சஞ்சரிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை வந்து வாழ்ந்தார். அப்போ இவர் தேவனோடு வாழ்ந்ததுனால, தேவனோடு சஞ்சரிச்சதுனால, தேவனோடு வாசம் பண்ணதுனால அந்த சமயங்கள்ல தேவனுடைய ரகசியம் இவருக்கு வந்து வெளிப்படுத்தப்பட்டு, எல்லாரும் உலகத்தினுடைய வழியில் நடந்துட்டாலும் இந்த ஏனோக்கு மட்டும் பாருங்க தேவனோடு ஒரு நடத்தக்கூடிய ஒரு வாழ்க்கை வந்து வாழ்ந்தார். அதுதான் நம்மளும் அவருக்கு பிடிச்சதான ஒரு பார்வை பார்க்கும் பொழுது நம்மளும் அவர் தேவனோடு வாழ்ந்தது போல நம்மளும் அப்படி ஒரு வாழ்க்கை வந்து வாழணும்னு சொல்லி இவரை குறித்து பாருங்க, ஆதியாகமத்தில் இவரை குறித்து நம்ம வந்து படிக்கிறோம். ஆனா யூதா இவரை குறித்து எழுதும் பொழுது யூதா 14ஆம் அதிகாரத்தில் சொல்றாரு, ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கும் இவர்களை குறித்து இதோ எல்லாருக்கும் நியாயந்தீர்ப்பு கொடுக்கிறதற்கும் அவர்களில் அவபக்தியுள்ளவர்கள் யாவரும் அவபக்தியை செய்து வந்த சகல அவபக்தியான கிரியையின் நிமித்தமும். இங்க ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கு, ஆதாமிலிருந்து 7ஆம் தலைமுறையில் வராரு இந்த ஏனோக்கு, சரிங்களா? இவர்களை குறித்து இதோ எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்கிறதற்கும் அவர்களில் அவபக்தி உள்ளவர்கள் யாவரும் அவபக்தியாய் செய்து வந்த சகல அவபக்தியான கிரியைகளின் நிமித்தமும். இவர் என்ன பண்றாருன்னா 15ஆம் வசனத்துல வாசிங்க, நமக்கு விரோதமாய் அவபக்தியுள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகளால் நிமித்தமும் அவர்களை கண்டிக்கிறதற்கும் ஆயிரமான தமது பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தர் வருகிறார் என்று முன்னறிவித்தான். இவர் என்ன பண்ணியிருக்காரு பாருங்க, நமக்கு விரோதமாய் அவபக்தியுள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகளின் எல்லாவற்றின் நிமித்தமும் அவர்களை கண்டிக்கிறதற்கும் ஆயிரமான தமது பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தர் வருகிறார் என்று முன்னறிவிச்சிருக்கிறார். யார் இருந்ததுன்னா இந்த ஏனோக்கு. இவர் வாழ்ந்தது முதலாவது உலகத்துல. இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா இந்த துன்மார்க்கமான ஜனங்களை நியாயம் தீர்ப்பதற்கு தமது ஆயிரமான தூதர்களோட நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வர போறார் 2ஆம் வருகையிலேன்னு சொல்லி முன்னூறு வச்சிருக்கிறார். இவர் எப்ப வாழ்ந்தாருங்க? ஆதியாகமம் முதலாம் உலகம் ஃபர்ஸ்ட் புக்ல இவர் குறித்து சொல்லப்பட்டிருக்கு. ஆனா யூதா கிட்டத்தட்ட கடைசி அந்த நிருபத்துல இவருடைய தீர்க்க தரிசனங்கள் அங்க பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்போ பாருங்க, இவர் வந்து வாழ்ந்த காலப்பகுதியில கிறிஸ்து வருவாரு அப்படின்னு சொல்லி விசுவாசிச்சிருக்கிறார். 2ஆம் வருகை வருவாருன்னு சொல்லி அவர் வந்து விசுவாசிச்சிருக்கிறார். அப்போ இவர் காணப்படாதவைகளினுடைய நிச்சயத்தை நம்பி விசுவாசிச்சிருக்கிறார். அப்ப காணப்படாதவைகளாக இருந்துட்டாலும் நம்பிக்கை வைத்திருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கிறோம். அப்போ முதலாவது உலகம் இருந்த காலப்பகுதி எப்போ? நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறந்து மரிச்சு உயிர்த்து பரலோகம் போயிட்டு திரும்பவும் வருவாருங்கிறத விசுவாசிச்சிருக்கிறார். எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை இவர் வாழ்ந்துக்கிறார். அப்ப இது என்ன ஒரு பாக்கியமாக அங்க வந்து தேவனுடைய பார்வையில பார்க்கப்படுது. இது எனக்கு கூட மிகப்பெரிய ஒரு பாக்கியம் தான். அப்போ அது அப்பவே அவர் வந்து விசுவாசிச்சிருக்கிறார். அப்ப இது உண்மை அப்படின்னு சொல்லி நம்பி விசுவாசிச்சு தேவனுக்கு பிரியமா வாழ்ந்துக்கிறார். அப்போ 365 நாட்கள் வந்து அவர் என்ன வருஷங்கள் வந்து அவர் என்ன பண்றாருன்னா தேவனோடு அவர் வந்து சஞ்சரிச்சுக்கிறார் அப்படிங்கிறத நம்ம வந்து கவனிக்கிறோம். அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இவரை பற்றி அநேக குழப்பமான விஷயங்கள், பல்வேறு விதமான கருத்துக்கள் வந்து இருந்துட்டாலும் நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தின்படி இவர் வந்து பார்க்கும் பொழுது 365 வருடங்கள் இவர் வந்து என்ன பண்ணியிருக்கார், வாழ்ந்திருக்கார். அதுக்கப்புறம் அவர் வந்து மரித்திருக்கணும் அப்படிங்கிறது நம்ம வந்து கவனிக்கிறோம். இப்படியாகத்தான் இவருடைய வாழ்க்கை முறை அங்கே வந்து காணப்பட்டுச்சு அப்படிங்கிறதையும் நம்ம வந்து கவனிக்கிறோம். இவரை குறித்து பாருங்க, இவருடைய ஒரு வாழ்க்கை வரலாறு குறித்து அங்கே சம்பவம் வந்து ஆதியாகமம் 5ஆம், நீங்கள் நோட் பண்ணிக்க, ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 21லேருந்து 35 வரைக்கும் இருக்குது. ஏனோக்கு 65 வயதான போது மெத்துசுலாவை பெற்றார். ஏனோக்குக்கு ஒரு ஒரு வம்ச வரலாறு சொல்லப்பட்டிருக்கு. ஏனோக்கு 65 வயசான போது மெத்துசுலாவை பெற்றிருக்கிறாரு. ஏனோக்கு மெத்துசுலாவை பெற்றதுக்கு அப்புறம் 300 வருஷம் தேவனோட சந்தரிச்சு கொண்டிருக்கிறார். ஏனோக்கு மெத்துசுலாவை பெற்றதுக்கு அப்புறம் 300 வருஷம்
300 வருஷம் தேவனோடு சஞ்சரிச்சிருக்கார். அப்போ 300 + 65 365 வருஷம் சஞ்சரிச்சு கொண்டிருக்கிறாரு. குமாரரையும் குமாரத்திகளையும் அவர் வந்து பெற்றிருக்கிறாரு. ஏனோக்குடைய அந்த ஒரு நாளெல்லாம் 365 வருஷம். இவர் வந்து 365 வருஷம் வாழ்ந்திருக்கிறார். சரிங்களா? அப்போ வசனம் தெளிவா சொல்லப்பட்டிருக்கு, அவர் வாழ்ந்த வருஷம் 365. அப்போ வாழ்ந்த வருஷம் 365ன்னா அதோட அவருடைய ஒரு ஒரு வாழ்க்கை முடிஞ்சுது. சரிங்களா? ஆனாலும் பல்வேறு கருத்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவர் வந்து இன்னும் வாழ்ந்துட்டு இருக்கிறாரு, இன்னும் உயிரோடு இருக்கிறாரு, தேவன் அவரை எடுத்து எங்கேயோ கொண்டு போய் வச்சுட்டாரு. இப்படியெல்லாம் வந்து கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஆனாலும் பாருங்க, ஏனோக்குடைய நாளெல்லாம் 365 வருஷம். அப்ப ஏனோக்கு தேவனோட சஞ்சரித்து கொண்டிருக்கும் பொழுது அவர் காணப்படாமல் போயிட்டார். தேவன் அவரை வந்து எடுத்துட்டார். மெத்துசலா 187 வயதான போது லாமைக்கை பெற்றார். 187 வயதான போது லாமைக்கை பெற்றுக்கொள்றார். மெத்துசலா லாமைக்கை பெற்றதுக்கு அப்புறம் 782 வருஷம் வந்து உயிரோடு இருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் அவர் வந்து பெற்றிருக்கிறார். மெத்துசலாவுடைய நாளெல்லாம் 969 வருஷம். இவர் தான் நம்முடைய மனிதர்கள்லயே அதிக வருடம் வாழ்ந்தவர். 969 வருஷம். அவர் அதுக்கப்புறம் மரிச்சிடுறார். அப்ப லாமேக்கு 182 வயசான போது ஒரு குமாரனை பெற்று, கர்த்தர் சபித்த பூமியில நமக்கு உண்டான வேலையிலும் நம்முடைய கைகளின் பிரயாசத்திலும் இவன் நம்மை தேற்றுவான் என்று சொல்லி அவனுக்கு வந்து நோவா என்று பெயரிடுறார். நோவா முக்கியமான ஒருத்தர் வர்றார். அப்ப லாமேக்கு நோவாவை பெற்றதுக்கு அப்புறம் 595 வருஷம் உயிரோடு இருந்து குமாரரையும் குமார்த்திகளையும் பெற்றாங்க. லாமேக்குடைய அந்த ஒரு நாளெல்லாம் வந்து 770 வருஷம் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் அவர் வந்து மரிச்சிடுறார். அப்போ அங்க யூதா தன்னுடைய நிருபத்தில் குறிப்பிடும் போது ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்குன்னு சொல்லி சொல்றார். அப்ப ஏனோக்கு வரக்கூடிய நியாய தீர்ப்பை குறித்து, இப்ப நான் படிச்சோம் இல்லைங்களா, வரக்கூடிய நியாய தீர்ப்பை குறித்து தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கிறார். அதாவது அவருக்கு பின்வரக்கூடிய அந்த ஒரு ஜலப்பிரளயத்தை குறித்து கூட சொல்லியிருக்கு. ஆனா யூதா நிருபத்தை நம்ம வந்து வாசிச்சோம். இப்போ வசனம் வாசிச்சோம் 14-15. இப்போ யூதாவினுடைய காலத்துல யூதர்கள் மேல வர இருக்கக்கூடிய அந்த ஒரு நியாய தீர்ப்பை குறிச்சும் ஏனோக்கு என்ன பண்ணியிருக்காருன்னா தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்காருன்னு சொல்லி நம்ம. இதே போலதான் நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருடைய 2ஆம் வருகையினுடைய காலப்பகுதியில் நடக்கக்கூடிய நியாய தீர்ப்பை குறித்து அங்க என்ன பண்றாருன்னா சொல்றாரு. அதான் அங்க நம்ம வந்து படிக்கிறோம் பாருங்க. முதலாவது உலகத்துல நோவாவின் காலத்துல ஜலப்பிரளயத்தின் முடிஞ்ச மூலமாக நடந்த ஒரு நியாய தீர்ப்பு குறித்து வந்து பேசியிருக்காரு இந்த ஏனோக்கு. யூத யுகத்துல வந்து கிபி 70ஆம் வருஷம் யூதர்கள் மேல வரக்கூடிய அந்த ஒரு நியாய தீர்ப்பு குறித்து வந்து பேசியிருக்கிறாரு. அதே போல சுவிசேஷ யுகத்துல நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய 2ஆம் வருகையின் போது கிறிஸ்துவ மண்டலத்தின் மேல வரக்கூடிய நியாய தீர்ப்புகளை குறித்து என்ன பண்றாருன்னா முன்னறிவிக்கக்கூடிய ஒரு தீர்க்க தரிசனத்தை அவர் வந்து சொல்லியிருக்காரு. அப்ப இந்த 3 காலங்களுமே இவர் உரைத்த அந்த தீர்க்க தரிசனங்களுக்கு பொருந்தி வரக்கூடியதா இருக்குதுன்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப ஏனோக்கினுடைய அந்த ஒரு முடிவை குறித்து நம்முடைய பரிசுத்த வேதாகமத்துல சரியான குறிப்புகள் அங்க வந்து இல்லை. ஏன்னா ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருக்கும் பொழுது அவர் காணப்படாமல் போயிட்டாரு. தேவன் அவரை எடுத்துக்கொண்டார் அப்படின்னு தான் நம்மளுக்கு வசனம். அப்போ ஆனா எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பாக இவர் தேவன் கிட்ட எப்படி ஒரு சாட்சி வாங்கியிருக்காருன்னா தேவனுக்கு பிரியமானவர் என்று சாட்சி வாங்கியிருக்கார் சொல்லுவாங்க. அதுதான் இந்த முதலாவது உலக வம்ச வரலாறு பார்க்கும் பொழுது பாருங்க, ஆதாம்ல இருந்து வரும் பொழுது பாருங்க, ஆதாம் 930 வருஷம் இருக்கிறாரு. அதுக்கப்புறம் சேத் 912 வருஷம், ஏனோஸ் வந்து 905 வருஷம், கெனான் வந்து 910 வருஷம், மகளயேல் வந்து 895 வருஷம், யாரேத் வந்து 962 வருஷம், ஏனோக்கு வந்து 365 வருஷம். அதுதான் ஆதாம்ல இருந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 7வது தலைமுறை வருது. இப்போ மெத்துசுலா 969 வருஷம், லாமேக்கு 777. அது கூட ஒரு தனியான ஒரு பாடம் தான். ஏனோக்கு, லாமேக்கு, மெத்துசலா, இது தனியான ஒரு பாடம் தான். அப்போ இந்த லாமேக்கில் அந்த 777 கூட அது கூட ஒரு பூரணம், அது கூட குறிப்பிடப்பட்டிருக்கு. அடுத்தது நோவா, இவர் வந்து 600 வருஷம் இருந்தார். அப்போ அங்க பாருங்க, ஆதாமுக்கு 622 வயசு ஆகும்போது ஏனோக்கு வந்து பிறக்கிறார். ஆதாமுக்கு 622 வயசு ஆகும்போது ஏனோக்கு பிறக்கிறார். அதே போல இந்த ஆதாம் வந்து லாமேக்கினுடைய 56 வயது வரையிலும் வாழ்ந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்குறோம். அப்போ இதெல்லாம் நடக்குது. இங்கே பார்க்குறோம் பாருங்க, ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான அந்த ஏனோக்கு பிறக்கும் போது ஆதாமுக்கு 622 வயசு. மேலும் ஆதாம் 930 வருஷம் உயிரோட வந்து இருந்திருக்கிறாரு. அப்படின்னா ஏனோக்கு பிறந்ததுக்கு அப்புறம் ஆதாம் வந்து கிட்டத்தட்ட 308 வருஷங்கள் வந்து உயிரோடு இருந்திருக்கிறார். அப்போ ஏன் இதை நம்ம வந்து பார்க்குறோம்னா, ஆதாம் ஏனோக்கின் பதிவு செய்யப்பட்ட 365 வருஷங்கள்ல 308 வருஷம் வயது வரை மனுக்குலத்தின் பாட்டனான ஆதாம் கூட இருந்துக்கிறார். அதுக்காகத்தான் நம்ம வந்து பார்க்குறோம், ஆதாம் கூட
இந்த ஏனோக்கு என்ன பண்றாருன்னு சொல்லி பார்த்தா கிட்டத்தட்ட 308 வருஷம் வந்து அவர் வந்து சம்பாதிச்சிருக்காரு, பேசியிருக்கிறாரு, எல்லா விஷயம் அங்க என்ன பண்ணியிருக்காருன்னா செஞ்சிருக்காரு. அப்போ பாருங்க எப்படி வந்து ஏனோக்கு தேவனை குறித்து கற்றுக்கொண்டு தேவன் மீது விசுவாசம் வைத்தார் அப்படிங்கறதுக்காகத்தான் இந்த ஒரு வம்ச வரலாறு நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. அப்போ தேவன் கிட்ட இவர் சஞ்சரிச்சாரு, இவர் வந்து தேவன் கிட்ட நற்சாட்சி பெற்றிருக்கிறாரு நம்ம எப்படி சொல்ல முடியும்? அப்ப இதுக்கு ஒரு ஆர்ஜின் வேணும் இல்லைங்களா? ஏனோக்கு திடீர்னு எப்படி தேவன் மேல ஒரு பற்று வரும், ஒரு விசுவாசம் வரும். அப்போ தேவனை குறித்து யாரோ ஒருத்தர் சொல்லியிருக்கணும். சொன்னதுனால அவருக்கு என்ன ஆகுதுன்னு சொன்னா தேவன் மேல ஒரு விசுவாசம் வருது. அப்போ ஏனோக்கு ஒரு சிறிய குழந்தையா தேவனை வணங்குவதில் பங்கெடுத்து கொண்டதன் மூலம் வந்து தேவனை குறித்து அறிஞ்சிருக்கிறார். அப்ப அங்க மனுக்குலத்தின் பாட்டனான அந்த ஒரு ஆதாம் வந்து ஏதேன் குறித்த அனுபவங்கள் அங்க சொல்லியிருக்கார். அங்க ஆபேல் கிட்ட சொன்னார் இல்ல, போன டைம்ல பார்த்தோம் இல்லைங்களா? அதே போலதான் ஏதேன் குறித்த அனுபவங்கள், கர்த்தராகிய தேவனோடு கழித்த தருணங்கள், அவர் இவங்களுக்கு செய்த கிருபைகள், இரக்கங்கள், எப்படி எல்லாம் அவங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் வந்து செஞ்சாரு, அவர் இவங்களை எந்த அளவுக்கு நேசிச்சாரு, இதை எல்லாம் அங்க வந்து சொல்லியிருப்பார் ஏனோக்கு கிட்ட. இப்படி எல்லாம் தேவன் வந்து எங்களை வந்து போஷிச்சு நடத்தினாருப்பா அப்படின்னு. அப்படி எல்லாம் போஷிச்சு நடத்தினாரு. ஆனா நாங்க என்ன பண்ணிட்டோம்னா அவர் கீழ்ப்படியாம போயிட்டோம். நாங்க அவர் சொன்னதுக்கு கீழ்ப்படியாம ஒரு தேவன் விரும்பாத குணலட்சணங்களை காமிச்சிட்டோம்ப்பா அப்படிங்கிற விஷயங்கள்லாம் சொல்லியிருப்பார். ஆனாலும் அன்பு மிகுந்த தேவன் இன்னைக்கு வரைக்கும் எங்களை வந்து நடத்திட்டு தாப்பா இருக்கிறாரு. ஆனா நாங்க செஞ்ச மீறுதலின் நிமித்தமாகத்தான் நாங்க இவ்வளவு கஷ்டப்படுறோம், இன்னைக்கு நீங்க எல்லாருமே கஷ்டப்படுறோம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி அப்ப அந்த அனுபவங்கள் எல்லாத்தையும் அங்க வந்து பகிர்ந்து கொள்றாரு. அப்போ இது வந்து நம்ம வந்து ஒரு இமேஜினேஷன் பண்ணிக்கொள்ள முடியுது. அது மட்டுமா சொல்லியிருப்பாருன்னா பாருங்க, சிருஷ்டிப்பு பற்றியும் ஏதேனினுடைய அந்த ஒரு பரிபூரணம், அங்க எப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் இருந்துச்சு, சமாதானமான பேரின்பம் பற்றியும் வீழ்ச்சியினுடைய பயங்கரமான வஞ்சனையை குறிச்செல்லாம் அவங்க வந்து சொல்லியிருப்பாங்க. ஒரு சர்ப்பம் வந்துச்சு, எங்களை வந்து சர்வ மகிமையை காமிச்சு அம்மாவை வந்து ஏமாத்திருச்சு, இதெல்லாம் நம்பி அவங்களும் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா அவங்க வந்து என்னையும் சாப்பிட வச்சிட்டாங்கப்பா. நானாவது கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம். அந்த அவங்க அம்மா வந்து அதாவது அந்த ஒரு ஏவாள் வந்து சாப்பிட சொல்லும் பொழுது நானாவது கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம். நம்ம ஏன் சாப்பிடணும் அப்படிங்கிறத யோசிச்சிருக்கலாம். தேவன் கிட்ட மன்னிப்பு கேட்டிருக்கலாம். அதெல்லாம் யோசிக்கல. அன்பு வச்சதுனால சாப்பிட்டாச்சுப்பா. இப்படி எல்லாம் வந்து அங்க நிறைய விஷயங்கள் வந்து சொல்றாங்க. ஸோ மீட்பராக இருக்கவிருந்த அந்த ஒரு ஸ்திரீயின் வித்தினுடைய தீர்க்க தரிசனம் பற்றி அங்க கூறப்பட்ட அந்த ஒரு சாட்சிகளால இளம் பிராயத்தில் இருந்த சின்ன வயசுலேருந்தே ஏனோக்கு வசீகரிக்கப்பட்டிருக்கணும். அந்த அந்த தேவனுடைய விஷயங்கள்ல அவர் கவர்ந்து இழுக்கப்பட்டிருக்கணும். அவரை நாடி, தேவனை நாடி போகக்கூடிய ஒரு இம்ப்ரெஸ் அவருக்கு வந்து உண்டாயிருக்கு. இதெல்லாம் அங்க வந்து நடந்திருக்குதுன்னு சொல்லி வந்து பார்க்கணும். அப்ப இந்த சாட்சிகளை எல்லாம் ஆதாம் கிட்ட இருந்து கேட்க அந்த ஒரு இளம் வயதுடைய அந்த ஒரு ஏனோக்கு அவர் விரும்பி இருக்கிறார். அப்ப ஆதாமின் வாயிலிருந்து அந்த சாட்சிகளை மீண்டும் மீண்டும் கேட்கறதுல சோர்வு அடைஞ்சிருக்க மாட்டாங்க. ஏன்னா இப்ப பாருங்க, நம்ம தேவனுடைய வார்த்தையை வந்து கேட்கிறோம். அப்படி கேட்கும் பொழுது நம்மளுக்கு சோர்வு வருதா அப்படின்னா இல்லை. ஏதோ ஒரு வசனம், ஏதோ ஒரு வார்த்தை நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா தேற்றுது. ஸோ அது போல அங்க தேவனை குறித்து அவர் அதிகமா தெரிஞ்சுக்க கேட்க கேட்க சோர்வு அடைஞ்சிருக்க மாட்டார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அதே போல பாருங்க, ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து பாருங்க, ஒரு தொப்புள் இல்லாத ஆதாமின் வயிற்றை கண்டு அவர் ஆச்சரியப்பட்டு. தொப்புள் இல்லாத ஆதாமின் வயிற்று, ஆதாமுக்கு தொப்புள் இல்லை. ஸோ அந்த தொப்புள் இல்லாத ஆதாமினுடைய அந்த ஒரு வயிற்றை கண்டு எப்படி இப்படி ஒரு படைப்பு, அவர் வந்து ஆச்சரியப்பட்டிருக்கணும். அவர்கள் பல அதிசய தருணங்களை ஒன்றாக கழிச்சிருக்கிறாங்க. இந்த ஏனோக்கும் ஆதாமும் பல அதிசயமான விஷயங்களை ஒன்னா கழிச்சிருக்கிறாங்க. இவர் வந்து தேவனை குறித்து சொல்லும் பொழுது அந்த பிரம்மாண்டங்களை, இந்த படைப்பினுடைய விஷயங்களை எல்லாத்தையும் வந்து ரொம்ப அழகா அவர் வந்து கேட்டிருக்கிறார், செவிசாச்சிருக்கிறார். அதுதான் பாருங்க, வயதான மனிதரும் ஓர் இளைஞனும் உயிரூட்டப்பட்ட அந்த ஒரு உரையாடல்ல ஒன்றாக நெருங்கி இருந்து ஏதேன் தோட்டத்தினுடைய அந்த ஒரு வெளிப்புற எல்லையை சுற்றி ஒன்றாக கூட நடந்தும் இருக்கலாம். அப்படியே வாக்கிங் போயிட்டே தேவனை குறித்து பேசியிருக்கலாம். அழகா அப்படியே சுத்தி வந்து எல்லாம் நடந்துச்சுப்பா அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. உதாரணத்திற்கு ஒரு பூவை பார்த்துட்டு, ஒரு பழத்தை பார்த்துட்டு, இதெல்லாம் இன்னைக்கு எவ்வளவு டேஸ்டா இருக்குல்லப்பா, இதை விட தேவன் ஆசீர்வதிச்சு அந்த ஒரு பழம் வந்து ஒரு இதை விட ரொம்ப டேஸ்ட் பழம் தான். ஆனா ஆசீர்வதிக்கப்பட்ட பழம் இதை விட ரொம்ப டேஸ்டா இருந்துச்சு. எல்லாமே அங்க பகிர்ந்து கொண்டிருப்பாங்க. இப்படியாக ஏனோக்கு உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரராகவும் தீர்க்க தரிசியாகவும் இருந்திருக்கிறாரு. ஏனோக்குடனான அந்த ஒரு ஐக்கியத்துல தேவன் என்ன செஞ்சிருப்பார் அப்படின்னா பாருங்க, ஆம், அவர் தம்முடைய யுகங்களுக்கு அடுத்த தெய்வீக திட்டத்தை குறித்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை குறித்து ஏனோக்குக்கு வெளிப்படுத்தி இருப்பார். இதுதான் நம்ம வந்து கவனிக்கணும்.
அப்ப அங்க தேவனை குறிச்சதான விஷயங்கள் அங்க வந்து அவருக்கு வந்து பதிவு செய்யப்பட்டிருக்குது. அதற்கு அவர் கீழ்ப்படிஞ்சு நடந்துக்கிறார். அதனாலதான் அவர் எடுத்துக்கொள்ளப்படும் முன்பே தேவனுக்கு பிரியமானவர் என்று சாட்சி பெற்றிருக்கிறார். அப்ப அந்த விசுவாசத்தினால இந்த ஏனோக்கு இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வந்து வாழ்ந்திருக்காரு. வாசிக்கலாம். ஆமோஸ் தீர்க்கதரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கர்த்தராகிய ஆண்டவர் தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரருக்கு தமது ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தை செய்யார். ஆமாங்க. இங்க நம்ம கவனிக்கிறோம் பாருங்க. கர்த்தராகிய ஆண்டவர் தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரருக்கு தமது ரகசியத்தை வெளிப்படுத்தாம ஒரு காரியத்தையும் செய்ய மாட்டார். அப்ப அந்த ஏனோக்கு அப்படிங்கிற ஒரு தீர்க்கதரிசி தேவனுடைய ஊழியக்காரர். அப்ப அவருக்கு தெரியாம ஒன்றும் செஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்ப நிறைய விஷயங்கள் யூதாவில் பேசினார் இல்லைங்களா? ஆயிரமான தூதர்களோடு அவர் வந்து என்ன பண்ண போறாருன்னா நியாயம் தீர்க்க போறாருன்னு சொன்னாங்க. அப்ப அதெல்லாம் தேவன் அவருக்கு வந்து முதலுமே சொல்லியிருக்காரு. அதான் சொல்றாரு. அப்ப ஏனோக்குக்கு அங்க ஒரு முதலாம் உலகத்துல ஜலப்பிரளயத்திற்கு முன்பு வாழ்ந்த போதும் 2ஆம் வருகை மற்றும் உலகத்தினுடைய வருங்கால நியாய தீர்ப்பு குறித்த ஒரு மேம்பட்ட மற்றும் ஆழமான காரியத்தை பற்றி எவ்வாறு தீர்க்க தரிசனம் உரைத்தார் என்பதற்கு காரணம் அதுதான். நம்முடைய ஊழியக்காரருக்கு சொல்லாம எதுவுமே செய்ய மாட்டார். ஸோ இதுதான் நம்ம வந்து பார்க்கிறோம். அப்போ ஒரு பொல்லாத சந்ததியினருடைய சத்தியத்துக்காகவும் நீதிக்காகவும் நின்ற ஏனோக்கின் தைரியத்தின் நிமித்தம் தேவன் அவர் மேல பிரியாம இருந்திருக்காரு. ஏன்னா எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா உலகத்தினுடைய வழிகள் நடக்கிறாங்க, இவர் மட்டும் தேவனுடைய வழியில் நடக்கிறாங்க. அப்ப பொல்லாத சந்ததியின் நடுவுல தேவனுக்காக இவர் தனிச்சு நின்று இருக்கிறார். தேவன் கூட சஞ்சரிச்சு வாழ்ந்திருக்கிறார். அதனாலதான் இப்படிப்பட்ட ஒரு ஒரு நற்சாட்சி அங்க தேவன் கிட்ட கிடைக்குதுன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப இதுல நம்ம வந்து பார்க்கும்பொழுது அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார்னு சொல்லி நம்ம படிச்சோம் இல்லைங்களா? அந்த எடுத்துக்கொள்ளப்பட்ட அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தையினுடைய அர்த்தம் என்னன்னா மெட்டாட்டி தெபி அப்படிங்கிற ஒரு வார்த்தை கொடுக்குறாங்க. அதாவது இதனுடைய பொருள் இடம் மாற்றுறது அல்லது கொண்டு செல்றது. இடம் மாற்றுறது அல்லது கொண்டு செல்றது, அதாவது டிரான்ஸ்லேட்டட்னு சொல்லி நம்ம வந்து படிச்சோம். அப்போ ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு உயர்த்தப்படுவது அல்லது தூக்கி செல்லப்படுவது அல்லது மாற்றப்படுவதே அது வந்து குறிக்குது. அதனாலதான் ஏனோக்குக்கும் அது ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னு சொல்லி சொல்றோம். அவர் தேவனால ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு மாற்றப்பட்டார், மாற்றப்பட்டு அவர் மரித்தார். சரிங்களா? ஆனா ஒரு சிலர் எப்படி சொல்றாங்கன்னா மாற்றப்பட்டாரு, அவர் இருக்கிறார். இன்னைக்கு மற்ற சபைகள் பெயர் சபைகள் அப்படித்தான் வந்து இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறார் அப்படிதான் சொல்றாங்க. ஸோ நம்ம கவனிக்கிறோம் அன்புக்குரிய சகோதரர் சொல்ல அவர் வந்து மரிச்சிட்டார் அப்படின்னு. அதுதான் கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். உங்களை கிறிஸ்துவின் கிருபையினாலே அழைத்தவரை நீங்கள் இவ்வளவு சீக்கிரமாய் விட்டு வேறொரு சுவிசேஷத்துக்கு திரும்புகிறதை பற்றி நான் ஆச்சரியப்படுகிறேன். இங்க சொல்றாரு பாருங்க, நீங்க கிறிஸ்துவின் கிருபையினால அழைத்தவரை நீங்கள் இவ்வளவு சீக்கிரமா விட்டு வேறொரு சுவிசேஷத்திற்கு திரும்புறது குறித்து நான் ஆச்சரியப்படுறேன்னு சொல்லி சொல்றாரு. அதே ஒரு வசனம் திருவிழியத்துல கிறிஸ்துவின் பொருட்டு அருள் கூர்ந்து உங்களை அழைத்து அவரை விட்டுவிட்டு இவ்வளவு குறுகிய காலத்தில் வேறொரு நற்செய்தியை ஏற்றுக்கொண்டு விட்டீர்களே, எனக்கு வியப்பாய் இருக்கிறது. அந்த விட்டு விட்டு அப்படிங்கிறதுக்கு ரிமூவ் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அதாவது ரிமூவ் பண்றது, விட்டுறது அப்படிங்கிறது நம்ம வந்து பார்ப்போம். அப்போ நம்முடைய மூத்த சகோதரர்கள்கிட்ட இந்த ஒரு விஷயங்கள் குறித்து கவனிக்க பேசும்பொழுது அவங்க எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி கவனிக்கிறோம் பாருங்க. அவர் பரலோகத்திற்கு போனாரா அப்படின்னா இல்லை. ஏனோக்கு வந்து பரலோகத்திற்கு போனாரானா இல்லை. வேற கிரகத்துக்கு எங்காவது மாற்றப்பட்டாரானா இல்லை. அப்போ இது குறித்து பின்னால வரக்கூடியவங்க தெளிவா ஆராய்ஞ்சு சொல்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. இன்னொரு இன்னொரு ஒரு தரப்பில் எப்படி சொல்றாங்கன்னா பாருங்க, உலகம் முழுவதும் ஜலப்பிரளயம் வந்துச்சா அப்படின்னா இல்லை. ஏதேன் தோட்டத்திற்கு இவரை வந்து மாற்றி இருக்கலாம். ஏன்னா ஜீவ விருட்சம் அங்க இருந்துச்சு. ஒருவேளை அதுக்கப்புறம் வந்து உயிரோடு இருந்திருக்கலாம். பட் அதற்கும் அங்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா அங்க காவல், ஏதேன் தோட்டத்தை சுற்றி காவல் வச்சாச்சு. இப்படி எல்லாம் பார்க்கும் பொழுது இன்னைக்கு வரைக்கும் உயிரோடு இருக்கிறாரானா அதுவும் இல்லை. ஏன்னா நம்முடைய வசனம் வந்து முக்கியமா அது வந்து பொய் சொல்லார். அப்ப அவர் மரிக்கல அப்படிங்கிறதுக்கு பலரும் பலவிதமான கருத்துக்கள் அங்க வந்து சொல்லிட்டாலும் இப்ப நம்ம எப்படி பார்க்கிறோம் அப்படின்னா அவர் மரிச்சிருக்கணுங்கிற கண்ணோட்டத்தில் பார்க்கணும். இவன் மரிச்சிருக்கணும். இப்ப நம்முடைய பரிசுத்த வேதாகமத்துல நம்ம எப்படி தேடுறோமோ அப்படி நம்மளுக்கு வசனம் கிடைக்கும். நம்முடைய 7ஆம் தூதரின் எழுத்துக்கள்லேயும் அப்படித்தான் கிடைக்கும். இப்போ நம்மளுக்கு எந்த மாதிரி வசனம், அன்பு காட்டணும் அப்படிங்கிற மாதிரி வசனம் வேணும்னா அன்பு காட்டுற மாதிரி வரும். கோபம் குறித்து நம்ம தேடணும் அப்படின்னா கோபம் குறித்து, இந்த மாதிரி நம்மளுக்கு எப்படி நம்மளுக்கு தேடுறோமோ அந்த மாதிரி நம்மளுக்கு தேவையான பாயிண்ட்ஸை நம்ம எப்படி வேணுமோ அதை நம்ம எடுத்துக்கலாம், நம்ம தேடக்கூடிய மனநிலை பொறுத்து. ஸோ அப்படியாக இப்போ நம்ம எப்படி பார்க்க போறோம்னா ஏனோக்கு மரிச்சிருக்கணும். ஏன்னா வசனம் நம்மளுக்கு நிறைய மேஜராக சப்போர்ட் பண்ணி பின்னால நம்ம வந்து பார்க்க போறோம். அப்போ அதுதான் நம்ம வந்து ஆங்கிலத்தில் டிரான்ஸ்லேட்டட் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அதாவது ஒரு பொருளை இருந்த இடத்துல இருந்து மாற்றி வைக்கிறது.
அப்போ எடுத்துக்கொண்டார் அப்படிங்கிறது தான் நம்ம வந்து கவனிச்சோம். அது வந்து மாற்றி வைக்கிறதுன்னு சொல்லி. யூதா 4ஆம் வசனம் கூட வாசிங்க. ஏனெனில் நமது தேவனுடைய கிருபையை காமவிகாரக்கேதுவான புரட்டி ஒன்றான ஆண்டவராகிய தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் மறுதலிக்கிற பக்தியற்றவர்களாகிய சிலர் பக்க வழியாய் நுழைந்திருக்கிறார்கள். அவர்கள் இந்த ஆக்கினைக்குள்ளாவர்கள் என்று பூர்வத்தில் எழுதியிருக்கிறது. அப்போ அங்கேயும் வந்து என்னன்னா, முதல்ல நம்ம வந்து பார்த்தோம் விட்டு விட்டு, அப்ப இங்க புரட்டி. அப்போ இதெல்லாம் நம்மளுக்கு என்ன நம்மளுக்கு சொல்ல வருது அப்படின்னா, அன்புக்குரிய சகோதர சோர்ல, அது அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார் அப்படின்னா அவர் வந்து மாற்றப்பட்டார். அவர் மரிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி இது நம்ம பொருள் கொள்ள முடியுமானா அப்படி கொள்ள முடியாது. ஏன்னா நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பொழுது மரிச்சோரை குறித்து வந்து பேசுவார். மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும். அப்போ இங்க எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தின்படி பார்க்கும் பொழுது நம்ம ஏனோக்கு மரணத்தை, அதாவது சாவை பார்க்க கூடாது அப்படிங்கிற ஒரு அர்த்தம். அதுக்காக அவர் வந்து சாகவே கூடாது அப்படின்னு முடிவா அப்படின்னா இல்லை. சாகவே கூடாதுன்னா முடிவு இல்லை. ரெண்டு விதமான மரித்தோரை குறித்து தான் நம்முடைய பரிசுத்த வேதாகத்தில் இருக்குது. ஒன்று நிஜமாகவே மரிச்சவங்க, சாகவே சாவா என்ற அந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட்ல இருக்கிறவங்க. இன்னொன்று உயிரோடையே இருந்துட்டு ஒரு மரித்த ஒரு நிலைமை அப்படின்னா தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு நிலைமை. அப்போ உயிரோடு இருந்து வயசாகிட்டு அல்லது வியாதியினால அல்லது வேறு பல காரணங்களால மரிச்சா அது ஒரு உண்மையான மரணத்தை குறிக்குது. ஸோ முதலாம் உலகத்துல நிறைய பேர் வாழ்ந்தாங்க, நிறைய வருஷம் உயிரோடு இருந்தாங்க. அதான் நம்ம அப்போ அந்த லிஸ்ட் பார்த்தோம். மெத்துசலா 969 வருஷம் வாழ்ந்திருக்கிறாரு. யாருக்கு 962 வருஷம், நோவா 950 வருஷம், ஆதாம் வந்து 930 வருஷம், சேத்து வந்து 912, கெனான் 910, ஏனோஸ் 905, மகளாயேல் 895, லாமேக்கு 777 ஆண்டுகள், ஏபேர் வந்து 430, அர்பக்சாத் வந்து 403, சாலா வந்து 403 ஆண்டுகள். இப்படியெல்லாம் வந்து வாழ்ந்திருக்கிறாங்கன்னு சொல்லி நம்ம வந்து பார்ப்போம். ஸோ இவங்க எல்லாருமே வயசாகி மரிச்சாங்க. ஸோ தேவன் ஏனோக்கை பார்த்து என்ன சொல்லியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னா, ஏனோக்கு நீங்க வந்து மற்றவர்களை போல கஷ்டப்பட்டு ரொம்ப வயசாகி எல்லாம் நீங்க மரிக்க வேண்டாம், இந்த ஒரு அனுபவத்தை நீங்க வந்து பார்க்க வேண்டாம் அப்படிங்கிறதுக்காகத்தான் தேவன் அவரை வந்து எடுத்துக்கொண்டார். அடுத்து சாகவே சாவாய் அப்படிங்கிறதுக்கும் செத்துட்டா அப்படிங்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஸோ மரண சாபம் அல்லது மரண பயத்தை அவர் வந்து அனுபவிக்கணும். சரிங்களா? அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டாலும் அவர் பின்பாக நாட்கள்ல அவர் வந்து மரிச்சிருக்கணும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். வாசிக்கலாம். ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். ஏனோக்குடைய நாளெல்லாம் 365 வருஷம். ஏனோக்குடைய நாளெல்லாம் 365 வருஷம். அப்போ பாருங்க, 365 வருஷம் அப்படின்னா மேல நம்ம படிச்சோம் இல்லைங்களா, முற்பிதாக்களினுடைய அவங்க ஒரு லிஸ்ட் வந்தாங்க அதிக வருஷம் வாழ்ந்தவங்க. ஸோ அவங்கள எல்லாத்தையும் கூட கம்பேர் பண்ணும்போது இளம் வயதிலேயே இவர் மரிச்சிருக்கார். மற்ற எல்லாத்துக்கும் கூட கம்பேர் பண்ணும்போது இளம் வயதிலேயே இவர் என்ன பண்ணியிருக்கான்னு சொல்லி பார்த்தோம்னா மரிச்சிருக்கான்னு சொல்லி நம்ம வந்து பார்க்குறோம். அதான் பாருங்க, ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்துல, அண்ட் ஏனோக் வாஸ் வாக்ட் வித் காட் அண்ட் ஹி வாஸ் நாட் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா ஹி வாஸ் நாட் அப்படின்னா அவர் இல்லை, மரிச்சிட்டார் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் அது கொடுக்கக்கூடியதா இருக்குது. ஒரு மரித்தது கூட இப்போ நம்ம என்ன சொல்லுவோம், ஒருத்தர் மரிச்சிட்டாங்கன்னா நம்ம அவர் இல்லைங்க அப்படித்தான் நம்ம சொல்லுவோம், அவர் இல்லை அப்படின்னு தான் சொல்லுவோம். ஸோ வேதத்தின்படி நம்ம கவனிக்கும் பொழுது ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு திரும்பியதுன்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கணும். இதே போல பாருங்க, ஒரு ஒரு வாஸ் நாட் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு கூட வாசிக்கலாம். எரேமியா தீர்க்கதரிசனம் 31:15. ராமாவிலே புலம்பலும் கசப்பான அழுகையும் ஆகிய கூக்குரல் கேட்கப்பட்டது. ராகேல் தன் பிள்ளைகளுக்கு அழுது தன் பிள்ளைகள் இல்லாதபடியால் அவைகள் நிமித்தம் ஆறுதல் அடையலது இருக்கிறாள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது கூட ஒரு தனியான ஒரு பாடம் தான். ராகேல் தன் பிள்ளைக்காக ஏன் அழுகிறாள் அப்படின்னு. ராமாவில் புலம்பலும் கசப்பான அழுகையுமான கூக்குரல் கேட்கப்பட்டுச்சு. ராகேல் தன் பிள்ளைக்காக அழுது தன் பிள்ளைகள் இல்லாதபடியினால அப்படின்னு சொல்லி சொல்ல. அப்படின்னா ஆங்கிலத்துல they were not அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கோ, அப்படின்னா he was not அப்படின்னு தான். ஸோ இனி இல்லை அப்படிங்கிறது தான் ஒரு சரியான ஒரு அர்த்தம் கொடுக்கக்கூடியதா இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்ப்போம். மரிக்கவே இல்லை அப்படின்னு நம்ம பொருள் எடுத்துக்கலாமா? அப்படி எடுக்கக்கூடாது. அதே போல அங்க முதல்ல ஒரு ஜட்ஜ்மெண்ட் தேவன் கொடுத்தாரு இல்லைங்களா, ஒரு தீர்ப்பு கொடுத்தாரு. இதை சாப்பிடும் நாள்ல நீ வந்து சாகவே சாவாய் அப்படிங்கிற அந்த ஒரு கட்டளை இருந்ததுனால 1000 வருஷத்துக்கு முன்னமே 969, 930 இப்படி எல்லாம் வந்து மரிச்சு போயிடறாங்க. ஸோ யாராவது 1000 வருஷத்தை தாண்டி இருக்காங்களா, தொட்டு இருக்காங்கனால இல்லை. 1000 வருஷத்துக்கு முன்பாகவே எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க, மரிச்சிட்டாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ அது தேவனுடைய நீதி. நீ சாப்பிடும் நாள்ல சாகவே சாவாய். தேவனுக்கு கர்த்தருக்கு ஒரு நாள் என்பது 1000 வருஷம். அப்போ 1000 வருஷத்துக்குள்ள அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்க வந்து மரிச்சிட்டாங்க. ஸோ இதுல ஏனோக்கும்
அவர் வந்து மரிச்சிருக்கிறார். ஏன்னா வசனம் நம்மளுக்கு தெளிவா சொல்லப்படும். அப்போ 1000 வருட அரசாட்சியில பாருங்க, 2ஆம் உலகத்துல இருந்து 3ஆம் உலகத்துக்கு போகக்கூடிய ஜனங்களுக்கு மரணம் இருக்காதா? அப்படின்னா முதல் கொஞ்சம் வருஷங்கள் வந்து அவங்களுக்கு வந்து சத்தியம் வந்து அங்க வந்து தெரிஞ்சு, அவங்க கொஞ்ச நாட்கள் வரை அவங்க வந்து உயிரோட தான் இருப்பாங்க. அப்போ அதாவது உலகம் அழியும் போது உயிரோடு இருக்கக்கூடிய ஜனங்கள் அப்படியே தான் வருவாங்க. ஸோ 1000 இயர்ல முடிவில் தான் அந்த ஒரு மரணம் அப்படிங்கிறது ஏற்படும். அப்போ அதுக்கு முன்னால அந்த மரணம் ஏற்படுறதுக்கு புதிய உடன்படிக்கை அங்கே என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்த்தோன்னா செயலாக்கத்துக்கு வரக்கூடியதாக இருக்குது. ஸோ ஜீவனோடு இருப்பாங்க. ஸோ ஏதேன்ல ஜீவன் கிடைச்சது, பட் அவங்க இழந்துட்டாங்க. திரும்பவும் கிறிஸ்துவின் மூலம் ஜீவன் கிடைக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வந்து கவனிக்கும். இப்படியாக அங்க ஒரு சூழல்கள் அவங்க மத்தியில கடந்து வரப்போகுது அப்படின்னு பார்க்குறோம். அதே போல அந்த ஜீவன் கிடைக்கும், திரும்ப கொடுத்தலினுடைய அந்த ஒரு காலங்கள்ல இது நடக்கக்கூடிய பகுதியாக இருக்குது. அதனால சாகாமல் இருக்க போகக்கூடிய ஒரு சூழல் அங்க இருக்கு. இதை வச்சுதான் நம்ம ஏனோக்கு நம்ம வந்து பொருத்தி பார்க்கும் பொழுது நம்ம அது சரியா ஒரு பொருள் கொள்ளும்படி அங்க வருமானா கொஞ்சம். ஆனா முதலே நம்மளுக்கு தேவன் வந்து சொல்லிட்டாங்க, அவங்க சாகவே சாவாய் சாப்பிடும் அப்படின்னா அந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்குள்ளதான் இவரும் வந்து வந்துடுறாங்க. இயேசுனுடைய ஜீவன் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒருவர்கள் தான் என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா, அவங்களுக்குள்ள ஒரு மிகப்பெரியதான ஒரு ஆசீர்வாதம் அங்க வந்து வரும்னு சொல்லி. அப்போ 1000 வருஷத்திற்கு மேல யாரும் உயிரோடு இருக்க முடியாது. அது நம்ம வந்து கவனிக்கிறோம். அப்போ இங்க நம்ம 1வது வசனத்தை நம்ம வந்து கவனிக்கும் பொழுது பாருங்க, எபிரேயர் 11:1. விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயமாய் இருக்கிறது. விசுவாசம் அப்படிங்கிறது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளினுடைய நிச்சயமாக இருக்குதுன்னு சொல்லி நம்ம வந்து பார்க்குறோம். அப்போ ஏனோக்கு எப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்காருன்னா, காணப்படாதவைகளின் மேல நம்பிக்கை வச்சிருக்காரு. அவர் என்ன பார்க்கலன்னா கிறிஸ்துவனுடைய வருகையை பார்க்கல, ஆனா அதை நிச்சயம் என்று நம்பி அவர் வந்து வாழ்ந்திருக்கார். இதுதான் தன்னுடைய விசுவாசத்தை அங்க காண்பிச்சு இருக்கு. அப்ப அந்த விசுவாசத்துல உண்மையை காண்பிச்சதுனால தேவன் கிட்ட அங்க ஒரு நற்சாட்சி அங்க வந்து கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கிறோம். ஸோ ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல அப்படின்னா, அந்த எல்லாரும் அப்படிங்கிறதுலயே யார் வந்துட்டாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா, இங்க ஏனோக்கும் உள்ள வராரு அப்படிங்கிறத நான் வந்து பார்க்கிறோம். அந்த ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல, ஸோ இந்த எல்லாரும் என்கிறது முழு உலகமும் இந்த மரண நிலையில பிறக்கப்படுவதையோ அல்லது உருவாக்கப்படுவதையோ குறிக்குது. ஏனோக்கும் இந்த மரண நிலையில் தான் பிறந்தாரு, மரிக்கிறார். அதனால ஏனோக்கும் கூட ஆதாமுக்குள் மரிச்சிருக்காரு அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கிறோம். இன்னும் பாருங்க, எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல அங்க நம்ம வந்து பார்க்கும் பொழுது, இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்துல அவைகளை கண்டு நம்பு அணைத்து கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோடு மரித்தார்கள். ஆமாங்க, விசுவாசத்தோடே என்ன பண்ணிட்டாங்க, மரித்தார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து இப்போ விசுவாசத்தோட அவங்க எல்லாருமே மரிச்சிட்டாங்க. அப்போ இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்துல அவைகளை கண்டு நம்பி அணைத்து தங்களை அந்நியரும் பரதேசிகளுமாக அறிக்கையிட்டு விசுவாசத்தோட மரிச்சிட்டாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து கவனிக்கணும். ஸோ ஏனோக்கு நமக்கு அவர் வந்து எடுத்துக்கொள்ளப்பட்டார்னு சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது பழைய ஏற்பாட்டில் இன்னொருத்தர் கொடுத்தாங்க. ஸோ எலியாவை கூட அவர் கூட எடுத்துக்கொள்ளப்பட்டார். அப்போ அவர் கூட நினைப்பூட்டக்கூடிய ஒரு பகுதியாக இருக்குது. ஸோ அவர் வந்து அக்னி ரதத்தில் வந்து எடுத்துக்கொள்ளப்பட்டார். ஸோ இந்த எலியா வந்து சுவிசேஷ யுக அறுவடையின் காலத்தில் இருக்கக்கூடிய சபை மக்களை அவர் அடையாளப்படுத்துறார். ஸோ அதே போலதான் அது ஒரு கடமையான அந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட் டைம்ல மணவாட்டி எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு இந்த ஏனோக்கு கூட ஒரு முன்னடையாளமாக இருக்கிறான்னு சொன்னோம். ஸோ அந்த ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறை அப்படின்னு குறிக்கப்பட்டிருக்கிறதுனால நிச்சயமா அந்த 7 அப்படிங்கிறதுல பாருங்க, 7ஆம் சபையினுடைய காலத்திற்கும் ஏனோக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருந்தது. அதனாலதான் 7ஆம் சபையின் காலப்பகுதியில் இருக்கக்கூடிய நமக்கு ஏனோக்கு ஒரு விசேஷமான ஒரு பாடமா இருக்கார். இன்னைக்கு வரைக்கும் அதை புரிந்து கொள்றதுல பலதரப்பான கருத்துக்கள் அங்க நிலவி இருக்குது ஏனோக்கு குறித்து. அப்போ ஒரு விசேஷத்து தொடர்பு இருக்குது. அப்ப 7ஆம் அப்படிங்கிறதுக்கான ஆவிக்குரிய பொருள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப நம்முடைய உயிர்ப்பிக்கக்கூடிய 2ஆம் ஆதாமினுடைய ஒரு காலத்திலிருந்து 7ஆம் தலைமுறையான ஏனோக்கு அப்படிங்கிறதுக்கும் இது மிக சரியா பொருந்து. அதனாலதான் இவர் சுவிசேஷ யுகத்திற்கு பின்வரக்கூடிய அழிவை பற்றி முன்னுரைத்தவராக இருக்கிறார். அப்போ அங்க ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டதற்கும் எலியா எடுத்துக்கொள்ளப்பட்டதற்கும் ஒரு வித்தியாசம் இருக்குதுன்னு நம்ம வந்து பார்ப்போம். அங்க ஏனோக்கு ரகசியமா யாரும் காணாதபடி அமைதியை எடுத்துக்கொள்ளப்பட்டார். ஆனா எலிசா காடும்படி சில குறிப்பிட்ட சம்பவங்கள் அங்க நடந்தது. நம்மளுக்கு பல பாடங்கள் நான் வந்து பார்த்துருக்கேன். இருவருமே சபையை குறிப்பதா இருந்துட்டாலும் பாருங்க, பெந்தேகோஸ்தே நாள்ல இருந்து நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த ஒரு 2ஆம் வருகை வரைக்கும் மரித்த பரிசுத்தவான்கள் அனைவரும் அமைதியா யாரும் காணாதபடிக்கு உயிர்த்தெழுவாங்க. இவங்க ஏனோக்கை அடையாளப்படுத்துறாங்க.
அதே போலதான் நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய இரண்டாம் வருகைக்கு பின்னால மறிக்கக்கூடிய சபை மக்கள் அறுவடையின் போது கடுமையான நியாய தீர்ப்பின் போது அவங்க எடுத்துக்கொள்ளப்படுறாங்க. ஸோ ஏனோக்கு நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய வருகைக்கு முன் மரித்த அந்த ஒரு சபை மக்களையும், எலியா அறுவடையின் போது இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு பின் மாம்சத்தில் இருக்கக்கூடிய சபை மக்களையும் அடையாளப்படுத்துறாங்க. இது நம்ம கிளியரா புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? அப்போ அந்த நோவாவுக்கு முன்னால இருந்த அந்த ஒரு முற்பிதாக்கள்ல ஏனோக்கு மிக குறுகிய காலப்பகுதியில் வாழ்ந்திருந்தாலும் சபையை அடையாளப்படுத்துவதற்கான மிக சிறந்த ஒரு ஆதாரம் அங்க இருக்குதுன்னு சொல்லி நம்ம வந்து பார்ப்போம். அப்போ 365 வருஷங்கள் அவர் வந்து வாழ்ந்திருக்கார். அப்போ சூரிய வருடத்தினுடைய அந்த ஒரு கால கணக்கின்படி பாருங்க, ஒரு வருஷத்துக்கு 365 நாள். ஸோ பரிசுத்தவான்களை நம்முடைய ஆண்டவராக இயேசு சூரியனுக்கு ஒப்பிட்டு அங்க வந்து பேசுறார். அதான் மத்தேயு 13:43 அப்பொழுது நீதிமான்கள் தங்களுடைய பிதாவின் ராஜ்யத்துல சூரியனை போல பிரகாசிப்பாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ இது வந்து ஏனோக்கு சபையை அடையாளப்படுத்துறதுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு ஆதாரமாக வந்து பார்க்கும். இது குறித்து நம்முடைய மூத்த சகோதரர் சொல்லும் பொழுது ஏனோக்கு அப்படிங்கிறதுக்கு பாருங்க, அவர் தீர்க்க தரிசனம் உரைத்தது மாத்திரம் இல்லாம அதை நம்பவும் செஞ்சிருக்கிறார், உரைச்சிருக்கிறாரு, சொல்லியிருக்கிறாரு, ஆனா நம்பியிருக்கிறார். அது அவருடைய முழு குணலட்சணங்களையும் அது செதுக்கி வடிவமைப்பதோடு கூட அவரை உலகத்திலிருந்து பிரித்து கர்த்தரிடம் இன்னும் கிட்டி சேர செஞ்சிருக்கு. ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கு எதிர்காலத்துல மனிதன் பூரணமடைந்து மரணமடையாமல் இருக்கக்கூடிய அந்த ஒரு பூரண நிலையை அது வந்து குறிக்கக்கூடியதா இருக்குன்னு நம்ம இன்னைக்கு ஏனோக்கு குறித்து டீட்டெயிலா பார்க்கல. சின்ன சின்ன அந்த ஒரு வசனங்களுக்கு உண்டான எடுத்துக்கொள்ளப்பட்டதுக்கு உண்டான விளக்கங்கள் மட்டும் நம்ம வந்து அவர் காணப்படாத படிக்குன்னா அந்த மரணத்தை அதாவது அனுபவியாத படிக்கு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கொள்ளப்பட்டான ஒரு நிலையிலிருந்து அல்லது ஒரு இடத்திலிருந்து தூக்கி எடுக்கப்பட்டு மற்றொரு இடத்திற்கு மாற்றப்பட்டார். அதே போல இந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன அப்படிங்கிறத நம்மளுக்கு வேதாகம் விவரிக்கலன்னு சொல்லி சொல்லுவோம். அவர் எங்கே எடுத்து செல்லப்பட்டார் அப்படிங்கிற அந்த ஒரு பதிவு இல்லை. ஆனால் அவர் பரலோகத்திற்கு போகல, அது மட்டும் கன்ஃபார்ம். ஏன்னா பாருங்க, ஏதோ ஒரு விதத்தில் அவருடைய ஜீவன் பாதுகாக்கப்பட்டுச்சு. ஏனோக்கு தேவனோடு சந்திச்சு கொண்டிருக்கையில் தேவன் அவரை எடுத்துக்கொண்டார். ஸோ ஏனோக்கு பரலோகத்திற்கு போனாரா அப்படின்னா இல்லை. ஏன் அப்படின்னா பரலோகத்திற்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை, மனுஷகுமாரன் மட்டும். அப்போ இந்த தேவனுக்கு பிரியமானவன் என்று அவர் வந்து சாட்சி பெற்றிருக்காருன்னா, சுவிசேஷ யுகத்தை போல ஜீவனுக்காக நீதிமானாக்கப்படாமல் தேவனுடனான ஐக்கியத்திற்காக, அதாவது தக்க வைத்துக் கொள்வதற்காக நீதிமானாக்கப்பட்டார். பழைய ஏற்பாட்டு காலந்த ஒரு பரிசுத்தவான்கள் தேவனுடைய சித்தம் என்னதென்று கண்டறிந்தவுடனே அதனை செய்ய துவங்கி இருக்கிறாங்க. இதுதான் தேவ சித்தமா, உடனே அதுக்கு ஒபே பண்ணி கீழ்படிச்சிருக்கிறாங்க. அவர்கள் தகுந்த தரநிலையை வந்து பெற்றுக்கொண்டிருக்கிறாங்க. அதாவது அவர்கள் இருதய நோக்கத்துல பூரணத்தை பர்ஃபெக்ஷன் இருந்திருக்குது. தங்கள் திராணிக்கு தக்கதான கீழ்ப்படியிலையும் அவங்க வந்து காமிச்சுக்கிறாங்க. அப்போ பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் இப்ப நம்ம படிச்சோம் இல்லைங்களா, நம்முடைய முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள்னு, அந்த முன்னோர்கள் தேவனுடைய வார்த்தை கிடைச்ச உடனே அதுக்கு கீழ்ப்படிஞ்சிருக்கிறாங்க. இருதயத்துல பூரணத்தை காண்பிப்பதற்கு முயற்சிகள் எடுத்திருக்கிறாங்க. ஸோ இது கீழ்ப்படிதலை அவங்க வந்து காண்பிச்சுக்கிறாங்க. ஸோ இது வந்து என்ன பண்றாங்கன்னா நம்மளுக்கு ஒரு முன்னடையாளமாக இருக்கு. ஸோ எதிர்காலத்துல பழைய ஏற்பாட்டு கால பாத்திரவான்களை சோதிக்க வேண்டிய அவசியம் இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஏன்னா பாருங்க, தேவனால் அவர்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்ட காரியமானது ஏற்கனவே நிரூபிக்கப்பட்டு அறிவிக்கப்பட்டாயிற்று. ஸோ அவர்கள் பூரண மனித ஜீவிகளாக அவங்க வந்து என்ன பண்ண போறாங்கன்னா வெளிவர போறாங்க அப்படிங்கிறது தான் இங்க சகோதரர் என்ன பண்றாங்க சொல்லிட்டு அடுத்து எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல சொல்றாரு, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்றும் விசுவாசிக்க வேண்டும். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். டைம் படிச்சு. ஏன்னா தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவருக்கு பலன் அளிக்கிறார் என்றும் விசுவாசிக்க வேண்டும் சொல்லி சொல்றார். இது நம்ம இன்னொரு மொழிபெயர்ப்புல பார்க்கும்பொழுது பாருங்க, விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்துறது கூடாத காரியம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருக்கிறது நம்ம படிக்கிறோம். ஆனா இன்னொரு மொழிபெயர்ப்புல விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்துறது கூடாத காரியம் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஆரம்பத்துல அந்த ஓட்டத்தை முடிச்சிருவோமா அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வி நம்மளுக்கு வந்து வரும். ஆனாலும் பாருங்க, நமக்கு நாம எப்படி பதில் சொல்லிக்கலாம்னா, நமக்குள்ள அந்த ஒரு ஓட்டத்தை துவங்கினவர் முடிவு பரியந்தம் என்ன பண்ணுவார்னு சொல்லி பார்த்தோம்னா அதுக்குண்டான பலனை கொடுத்து முடிக்க வைப்பார் அப்படிங்கிற ஒரு விசுவாசம் நம்மளுக்கு இருக்கணும். அப்படி இருந்தா தான் இந்த ஒரு அர்ப்பணிப்பின் வாழ்க்கையினுடைய அந்த ஓட்டத்தை நம்ம என்ன பண்ண முடியும்னா ஓட முடியும். அப்ப நம்ம தேவனை பிரியப்படுத்தும்படி அப்படி வாழ்வதற்காகத்தான் நம்ம வந்திருக்கிறோம். ஆனா இந்த ஒரு பிரியப்படுத்தக்கூடிய வாழ்க்கையில ஒரு அவிசுவாசத்தோட நம்ம வந்து
ஓடிட்டோம் அப்படின்னா அது தேவனை ஒரு காலம் பிரியப்படுத்தாது. இப்ப விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்துறது முடியவே முடியாது அன்புக்குரிய சகோதரர். அப்போ நம்ம விசுவாசத்தோட தான் தேவனை பிரியப்படுத்த முடியும். இதுக்கு நம்முடைய சகோதரர் சொல்லும் பொழுது பாருங்க, விசுவாசம் இல்லாமல் நான் தேவனுடைய வாக்குத்தத்தங்களை புரிந்து கொள்ளாமலும் அவைகளை ஏற்றுக்கொள்ளாமலும் விசுவாசத்தை பயிற்சி செய்யாத எவரையும் தேவன் ஏற்றுக்கொள்வதில்லை. தேவனுடைய வார்த்தையை வாக்குத்தத்தங்களை ஏற்றுக்கொள்றதில்ல, புரிந்து கொள்றதில்ல, அதை பிராக்டிஸ் பண்றதில்ல. அப்போ இது எல்லாமே செய்யல அப்படின்னா அவங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார். பரலோக ராஜ்யத்திற்கு தகுதி உள்ளவர்களா போக முடியாது. ஏன் அப்படின்னா நீதியின் வசனங்கள்ல தேவனுடைய பிள்ளைகள் என்ன பண்ணணும்னா பழக்கப்படக்கூடியவர்களா இருக்கணும். விசுவாசத்தினால உந்தப்பட்ட கிரியைகளே அல்லாமல் வேற எந்த கிரியைகளும் தேவனால் ஏற்றுக்கொள்ளப்படுவது. விசுவாசத்தோட கிரியைகள் செய்யணும். விசுவாசம் இல்லாத கிரியைகள் செத்ததா இருக்குது. ஸோ விசுவாசத்தினால நாம இயக்கப்படக்கூடியவர்களாக இருக்கணும்னு சொல்றார். அவர் நம்முடைய விசுவாசம் எந்த அளவுக்கு பலமா இருக்குதோ அந்த அளவுக்கு உறுதியாக நம்முடைய கிரியைகளும் தெய்வீக ஏற்பாட்டுக்கு இசைவாக இருக்கு. நம்ம விசுவாசம் எப்படி இருக்குதோ அது போலதான் நம்முடைய கிரியைகளும் நம்முடைய செயல்பாடுகளும் இருக்கும் சொல்லி. முக்கியமாக கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களில் விசுவாசம் வச்சு நாம் ஏறெடுக்கும் அனைத்து ஊழியங்களும் மதிப்பு மிக்கவைகளாக இருக்குது. தேவனுடைய வார்த்தைகள் மேல வாக்குத்தத்தங்கள் மேல நம்ம விசுவாசம் வைத்து ஏறெடுக்கக்கூடிய ஊழியங்கள் நம்மளுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடியதா இருக்குன்னு சொல்லி. அதே போல விசுவாசத்தை காட்டிலும் கிறிஸ்துவ குணலட்சணத்தின் வேற எந்த ஒரு முக்கியமான அம்சத்திற்கும் வேத வாக்கியங்களில் அதிக முக்கியத்துவம் பாருங்க. நிறைய விஷயங்கள் விசுவாசம், அன்பு, நம்பிக்கை குறிச்செல்லாம் நம்ம படிப்போம். இதுல இன்னொரு கூடுதல் தகவல், விசுவாசத்தை காட்டிலும் கிறிஸ்துவ குணலட்சணத்தின் வேற எந்த ஒரு முக்கியமான அம்சத்திற்கும் வேத வாக்கியங்கள் அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படல. தேவன் ஒரு சில விஷயங்களுக்கு தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கிறார். விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது, இவைகளில் அன்பே பெரியது. படிச்சோம் 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம். இங்க நம்முடைய சகோதரர் விசுவாசத்தை குறித்து சொல்லும் பொழுது சொல்றாங்க, விசுவாசமும் ரொம்ப முக்கியம் தாப்பா, அன்பு மட்டுமே வச்சிருந்துட்டு விசுவாசம் இல்லை அப்படின்னா எல்லாத்தையும் என்ன பண்ணணும்னா பேலன்ஸ் பண்ணி பண்ணணும்னு சொல்லி சொல்றாங்க. எந்த இடத்துல எதை நாம் அப்ளை பண்ணணுமோ அதை நாம் தேவனுடைய பிள்ளைகள் அந்த பகுத்து ஆராயக்கூடிய ஒரு உணர்வோடு இருக்கணும் அப்படிங்கிறது சொல்றோம். விசுவாசத்தை காட்டிலும் கிறிஸ்துவ குணலட்சணத்தின் வேற எந்த முக்கியமான அம்சத்திற்கும் வேத வாக்கியங்கள்ல முக்கியத்துவம் கொடுக்க விசுவாசமே அடிப்படையா இருக்குது. மேலும் விசுவாசத்தால் மாத்திரமே நம்மால் வேற எந்த தேவ தயவுகளையும் இப்போது பெற்றுக்கொள்ள முடியும் சொல்லி சொல்றோம். கர்த்தரிலும் அவருடைய நற்குணத்திலும் வல்லமையிலும் ஞானத்திலும் அன்பிலும் நாம் விசுவாசத்தை நம்பிக்கையும் பயிற்றுவித்தால் ஒழிய நாம் அவரை நெருங்கக்கூடாத காரியமா இருக்குன்னு சொல்லி சொல்றோம். நெருங்குவது கூடாத காரியமா இருக்குன்னு சொல்லி. விசுவாசம் அப்படிங்கிறது அழகா சொல்றாரு பாருங்க, ஒரு உண்மையான பொருள். சொல்ல போனா சிந்தையை தூண்டி தெளிவுபடுத்துகின்ற ஒரு சிந்தை சார்ந்த பொருள், ஒரு சிந்தை சார்ந்த ஒரு விஷயம் விசுவாசம் அப்படிங்கிறது. கண்ணுல காட்ட முடியுங்களா? முடியாது. ஆனா விசுவாசிக்கணும், நம்பணும் தேவனை. ஏன்னா நம்மளுக்கு போராட்டம் எப்படி இருக்குன்னா அந்தகார லோகாதிபதிகளோட. கண்ணுக்கு தெரியாத சாத்தானை நாம ஜெயிக்கணும் அப்படின்னா கண்ணுக்கு தெரியாத விசுவாசத்தை வச்சு நம்ம போர் புரியணும். அப்படித்தான் இருந்தா தான் நம்ம என்ன பண்ண முடியும்னா அவன் சாத்தானை நம்ம ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறது நம்ம பார்க்கிறோம். அப்ப விசுவாசம் இல்லாமல் விசுவாசம் வளர்ச்சி அடையணும் அப்படின்னா அது எதிர்ப்பின் மத்தியில் சோதிக்கப்படணும். எனக்கு விசுவாசம் இருக்குது அப்படிங்கிறதுக்கு எப்படி நான் நிரூபிக்க முடியும்? அந்த விசுவாசத்தை பரீட்சிக்கும் விதமா ஏதாவது பிரச்சனைகள் வந்தால் மட்டும்தான் நான் என்ன பண்ண முடியுங்க, இந்த விசுவாசத்துல நான் நிலை நிற்க முடியும். விசுவாசம் வளர்ச்சி அடையணும் அப்படின்னா அது எதிர்ப்பின் மத்தியில சோதிக்கப்படணும். விசுவாசத்தில் குறைவு விடுவது ஜெயம் பெறுவதற்கு எப்போதும் ஒரு தடையாக இருக்குது. விசுவாசத்துல கொஞ்சம் குறைவாயிருச்சு, அவிசுவாசம் வந்துருச்சு அப்படின்னா பாருங்க நம்ம ஜெயம் பெற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா நம்ம ஜெயம் கொள்ளும் வகுப்பாராக மாறுவதற்காகத்தான் வந்திருக்கோம். ஆனா அவிசுவாசம் வந்துருச்சுன்னா அது முடியாது, ஒரு தடையை ஏற்பட்டுரும். தற்காலத்துல தேவன் தம் மீது விசுவாசம் வைத்துள்ளவர்களை மாத்திரமே கையாண்டு வர்றார். யார் அவர் நம்புறாங்களோ, அவர் விசுவாசிக்கிறாங்களோ அவங்களத்தான் கைட் பண்றாரு. அவிசுவாசத்தோட அவர்கிட்ட போனோம்னா அவர் கைட் பண்ண மாட்டார். ஏன்னா அவிசுவாசிக்கு தேவனிடத்துல ராஜ்யத்திற்கு தகுதி இல்லைன்னு சொல்லுவாங்க. தேவன் நமக்கு அருளும் இரக்கங்களுக்கும் பன்மடங்கு அனுகூலங்களுக்கும் ஏற்ப நாம் அவர் மீது விசுவாசம் வைக்க வேண்டும் என்று எதிர்பார்க்க. நார்மலான எதிர்பார்ப்பு தானுங்க, நார்மலான எதிர்பார்ப்பு தானே. தேவன் நமக்கு அளவற்ற இரக்கங்கள் கொடுக்கிறார், கிருபைகள் கொடுக்குறாங்க, பன்மடங்கு அனுகூலங்கள் ஏற்படுத்தி இருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையை. அதான் நடத்தினார் அப்படிங்கிறதும் நடத்துவார் என்பதும் பெரிய விஷயம் அது. அப்படி மிகப்பெரியதான அனுகூலங்கள் ஏற்படுத்தி இருக்கிறார்.
அப்படின்னா நம்ம அவர் மேல சார்ந்திருக்கணும், அவரை நம்பி இருக்கணும் அப்படிங்கிறதுல அவர் எதிர்பார்க்கல ஒன்றும் தப்பு இல்லைங்களே. ஸோ அதுதான் நம்ம வந்து பார்க்குறோம். தலை மற்றும் இருதயம் என ரெண்டின் அடிப்படையிலும், அதாவது தலை அப்படிங்கிறது அறிவு சார்ந்த வகை, இருதயம் அப்படிங்கிறது இருதய நேசங்கள், அதாவது அன்பு சார்ந்த வகையிலும் நாம் விசுவாசம் வைக்கிறது ரொம்ப அவசியம். ஸோ அறிவின் அடிப்படையில் மட்டும் இருந்துட்டா போதுமா அப்படின்னா இல்லை. அன்பின் அடிப்படையில் மட்டும் இருந்துட்டுமா இல்லை. ஸோ அறிவு இருமாப்பை உண்டு பண்ணும், அன்போ பக்தி விருத்தி ஏற்படுத்தும் பொருந்தில் நம்ம படிக்கிறோம். ஸோ அப்போ அன்புக்குரிய சொல்லை தலை மற்றும் இருதயம் அப்படின்னா அறிவு சார்ந்த வகையிலும் இருதய நேசங்கள் சார்ந்த வகையிலும் நம்ம வந்து விசுவாசம் வைக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ தேவனுடைய செய்தி தங்களிடம் வரும்போது தேவையான விசுவாசத்தை காண்பிப்பவர்கள் மட்டும்தான் தேவன் இப்போ வந்து என்ன பண்ணிட்டு இருக்காரு, தேடிட்டு இருக்கிறார். ஸோ தேவனுடைய குணலட்சணத்தை பற்றின அறிவின் அளவிற்கேற்பவே நம் விசுவாசமும் அங்கே காணப்படணும். ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய முயற்சியும் விசுவாசத்துல தொடர்ந்து வளர்ச்சி அடையக்கூடியதாக இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ விசுவாசம் அஸ்திபாரமாக இருக்குது, குணலட்சணங்களோ அதன் மீது கட்டப்பட்ட ஞானத்தின் வீடா இருக்குதுன்னு அழகா சொல்றாங்க. விசுவாசம் அப்படிங்கிறது அஸ்திபாரமாகுது. எல்லாத்துக்கும் ஒரு பேஸ் என்னன்னா விசுவாசம் தான். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருக்க முடியாது, தேவனை பிரியப்படுத்த முடியாது. ஸோ விசுவாசம் அஸ்திபாரமா இருக்குது. இந்த அஸ்திபாரத்தின் மேல தேவன் விரும்பக்கூடிய நல்ல நல்ல குணலட்சணங்களை ஆவியின் கனிகளை வைத்து கட்டும் பொழுது அது ஒரு ஞானத்தின் வீடாக இருக்கு. கர்த்தருக்கு பேருக்கு ஞானக்கண்மலை பிதாவாகிய தேவனுக்கு இவங்க அவங்க ஞானத்தின் கண்மலையினுடைய வீடாக இருப்பாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அன்பு நம்முடைய விசுவாசம் தான் உலகத்தை ஜெயிக்கக்கூடிய ஒரு ஜெயமா இருக்குது. ஸோ ஆறாம் அறிவு நம்மளுக்கு எதுக்கு இருக்குன்னா கர்த்தர் மீதான நம்பிக்கை வைக்கிறதுக்கு தான். தேவன் நம்மளுக்கு எதுக்கு 6 அறிவு கொடுத்துருக்காரு, உலக ஜனங்களுக்கு எதுக்கு கொடுக்குறாரு, அதை வச்சு உலகத்தினுடைய விஷயங்களை சேர்த்துருக்கு. நம்மளுக்கு எதுக்கு 6ஆம் அறிவு கொடுத்துருக்காரு அப்படின்னா நம்மளுக்கு தேவன் அவர் மட்டுமே நினைச்சிட்டு இருக்கணும், அவர் மட்டுமே சார்ந்து ஜீவிக்கணும்காகத்தான் நம்மளுக்கு அறிவு கொடுத்துருக்காரு. ஸோ நம்ம அந்த மாதிரி தான் திங்க் பண்ணணும். தேவன் ஒரு வசதி நம்மளுக்கு கொடுத்துருக்கார், ஒரு வாய்ப்புகள் நம்மளுக்கு கொடுத்துருக்காரு அப்படின்னா அது நம்மளை மேம்படுத்தி கொள்றக்கா அப்படின்னா உலக பிரகாரமான விஷயங்களை மேம்படுத்தி கொள்றதுக்கான இல்லை, தேவனை சார்ந்து இருக்கணுங்கிறதுக்காகத்தான். இப்போ உதாரணத்துக்கு சொல்லலாம்னா தேவன் ஒரு வண்டி ஒரு கார் கொடுத்துருக்கு, ஒரு வாகனம் கொடுத்துருக்கு. அது எதுக்கு? தேவனுக்கு பயன்படுறதுக்கு, தேவனுடைய ஊழியத்துக்கு பயன்படுறதுக்கு, தேவனுடைய சகோதர சகோதரிகளுக்கு பயன்படுத்துறதுக்கு. அப்படியாகத்தான் தேவன் நம்மளுக்கு ஒவ்வொரு விஷயங்களையும் நம்மளுக்கு கொடுக்குறார். அன்புக்குரிய சொல்ல நாம அந்த கண்ணோட்டத்தோட தான், அந்த ஒரு அறிவோட தான் நம்ம வந்து பார்க்கணும். மாறாக தேவன் எனக்கு கொடுத்துருக்காரு, அதை நான் வச்சு என்னுடைய வாழ்க்கையை நான் மேம்படுத்திக் கொள்வேன் அப்படின்னு ஒரு காலம் தேவனுடைய பிள்ளைகள் நினைக்க கூடாது. உலகத்தார் அப்படி நினைப்பாங்க. ஜென்ம சுவாபம் உள்ள மனுஷன் அப்படியாக இருப்பான். ஆனால் நாம ஆவிக்குரியவர்கள் கூட பொருத்தி பார்க்கக்கூடியவர்களாக இருக்கணும்னு சொல்லி வந்து பார்க்கணும். அப்ப நம்முடைய விசுவாசத்தை அதிகரிக்க செய்யுமாறு கர்த்தரிடம் ஜெபிப்பதும் தெய்வீக வாக்குத்தத்தங்களை கற்றுக்கொண்டு அவற்றை நமக்கு சொந்தமாக்க பயன்படுத்துவதன் மூலமாகவும் விசுவாசத்தை நாமே அதிகரிக்க செய்வது நமக்கான ஒரு ஸ்லாக்கியமா இருக்குதுன்னு சொல்லி. அப்போ எது தேவனுக்கு பிரியமானது என்பது குறித்த பொதுவான கொள்கையை அப்போஸ்தலனாகிய பவுல் இங்க வந்து சொல்றாரு. ஒரு நபருக்கு எந்த அளவுக்கு விசுவாசம் இருக்குதோ அந்த அளவு அவர் தேவனுக்கு பிரியமானவரா இருக்கிறார். எந்த அளவுக்கு தேவன் நாம வந்து நேசிக்கிறோமோ அந்த அளவுக்கு அவர் மீது விசுவாசம் இருக்கும். எந்த அளவுக்கு விசுவாசம் இருக்குதோ அந்த அளவுக்கு தேவனை நாம நேசிப்போம். அதே போல தன் விசுவாசத்தின் குறைச்சலின் அளவிற்கு ஏற்ப தேவனை அதிருப்தி அடையவும் வைக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றார். விசுவாச குறைச்சல் ஏற்பட்டுச்சு அப்படின்னா தேவனை நம்ம என்ன பண்றோம்னா அதிருப்தி அடைய வைக்கிறோம். அது எவ்வளவு பெரிய தப்பு. தேவனை பிரியப்படுத்துறதுக்காகத்தான் நாம் வந்திருக்கிறோம், தேவனுக்கு பிரியமா வாழ்றதுக்காகத்தான் வந்திருக்கிறோம். அவர் அதிருப்தி அடையும் விதமா நம்ம வந்து வரல. தேவனை பிரியப்படுத்தி அவருடைய அங்கீகாரத்தை பெற்றுக்கொள்பவர்கள் மாத்திரம்தான் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வாங்க. நம் விசுவாசம் எவ்வளவுக்கு அதிகமாக வளர்கின்றதோ அவ்வளவுக்கு அதிகமாக பிதாவின் பார்வையில் நாம் பிரியமுள்ளவர்களாக இருப்போம். நம்ம எந்த அளவுக்கு தேவனுக்கு பிரியமா இருக்கணும்னு நாம் நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு விசுவாசத்தில் நம்ம பலப்படணும். அப்ப விசுவாசம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு. எந்த ஒரு மனிதனும் இயற்கை விதியினாலோ அதாவது மனசாட்சியினாலோ அல்லது எழுதப்பட்ட பிரமாணத்தினாலோ ஒருபோதும் ரட்சிக்கப்படுவதில்லை. சொல்றார், எந்த ஒரு மனிதனும் இயற்கையான ஒரு கொள்கையின் விஷயங்கள் எல்லாம் இருக்கும். அதே போல மனசாட்சியினாலோ அல்லது எழுதப்பட்ட பிரமாணத்தினாலோ ஒருபோதும் ரட்சிக்கப்படுவதில்லை, ஒரு காலம் ரட்சிக்கப்படவும் முடியாது. குற்றமற்ற தன்மையோ அறியாமையோ வேற எந்த இயல்பு நிலையோ ரட்சிக்காது. விசுவாசம் கேட்பதனால வரும், தேவனுடைய வசனத்தை கேட்கறதுனால தான் வரும். விசுவாசமும் அந்த விசுவாசத்திற்கு இசைவாக கீழ்ப்படிவதற்கு பிரயாசப்படுவதும் தான் நம்முடைய ரட்சிப்பு நிறைவேறுவதற்கு உண்டான முக்கியமான வழியா இருக்குது. விசுவாசம், அதுக்கப்புறம் அந்த விசுவாசத்திற்கு இசைவா கீழ்ப்படியும்.
நம்முடைய முன்னோர்கள் அப்படி இல்லை இருந்ததுனால தான் நற்சாட்சி பெற்றிருக்கிறாங்க. அதான் பாருங்க, ஆதாம் கிட்ட அந்த ஏனோக்கு கேட்கும்போது எவ்வளவு இன்ட்ரெஸ்டா கேட்டே இருந்திருப்பார். தேவனை பத்தின விஷயங்கள், படைப்பினுடைய விஷயங்கள், சிருஷ்டிப்பினுடைய காரியங்கள், தெய்வீக திட்டம், இனி வரக்கூடிய நியாயத்திற்கு விஷயங்கள் எல்லாம் வந்து கேட்கும் பொழுது அவருக்கு எவ்வளவு தூரம் விசுவாசிப்பார். அதனாலதான் அவருக்கு என்ன பண்றாரு சொல்லி பார்த்தா, உடனடியாக கீழ்ப்படிஞ்சு தேவனுடைய வார்த்தைகளின்படி அவர் நடக்கிறார். இப்படி கீழ்ப்படிவதற்கு பிரயாசப்படுவது தான் ரட்சிப்புக்கு இது வந்து வழி நடத்தும் அப்படிங்கிறது அவன். இப்ப தேவனிடத்தில் சேருகிற யாவருக்கும் அவர் பலன் கொடுக்கிறார். அப்படின்னா இயற்கையாகவே கொஞ்சம் விசுவாசம் உள்ளவங்க அவருடைய அன்புல நம்பிக்கை வச்சு அவர் கூட ஐக்கியம் கொள்ள விருப்பப்பட்டு அவரை பற்றியும் அவருடைய குணலட்சணத்தை பற்றியும் போதுமான அறிவை பெற்றுக்கொண்டவங்க தான் தேவனிடத்தில் சேருகிறவங்க. அப்ப நம்ம கூட இந்த வகுப்பாராக நம்ம வந்து போகணும். தங்கள் சிருஷ்டிகருக்கான இருதய பசியுடனும் அவரை தவிர வேறொன்றாலும் தன்னை திருப்திப்படுத்த முடியாது எனும் ஏக்கத்துடனும் இருக்கும். தேவனிடத்தில் சேர்றவங்க யார் அப்படின்னா, இருதயத்துல தேவனை குறிச்சுதான விஷயங்கள் மீது தாகம் உள்ளவர்களாக, நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் படிக்கிறோம். அது போல இருதயத்துல ஒரு பசியோடு இருக்கணும், வாஞ்சியோடு இருக்கணும். அவரை தவிர வேற எதுவுமே தன்னை திருப்திப்படுத்தாது அப்படின்னு நினைக்கிறவங்க தான் தேவனிடத்தில் சேர்கிறவர்கள். இப்ப நம்ம தேவனிடத்தில் சேருகிறோமா அப்படின்னு நம்ம தான் நம்மளை நிதானிச்சு பார்க்கணும். உலகத்தினுடைய விஷயங்களே எனக்கு திருப்திப்படுத்திடுது. கண்களின் பார்வையும் கால்களின் நடத்தையும் கைகளின் கிரிகளுமே என்னை வந்து திருப்திப்படுத்திடுது அப்படின்னு நம்ம வாழ்ந்துட்டோம் அப்படின்னா அதுல பிரயோஜனம் இல்லை. ஸோ நம்ம தேவனை பிரியப்படுத்தும்படி நம்ம இல்லை அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளலாம். ஸோ நம்ம தேவனை பிரியப்படுத்துவதற்காகத்தான் வந்திருக்கிறோம். ஸோ அவர் யாரை சார்ந்தும் இல்லாத இயங்காத ஒருவர், செல்ஃப் எக்ஸிஸ்டிங் ஒன் அப்படின்னு சொல்லி. ஸோ தேவன் யாரை சார்ந்தும் இல்லாத இயங்காத ஒருவராக இருக்கிறார். அதை நாம் உணர்ந்து கொள்ளணும். அவர் ஒரு தனிப்பட்ட தேவன் என்றும் நம்மை சிருஷ்டித்த தேவன் ஒருவர் இருக்கிறார் என்றும், மேலும் தேவன் சத்தியம் உள்ளவர் என்று முத்திரை போட்டு நிச்சயப்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி யோவான்ல வந்து படிக்கிறோம். ஸோ மனுக்குலம் பொல்லாத செய்கைகளாலும் சுய சித்தத்தாலும் தேவனிடமிருந்து அதிகம் அந்நியப்பட்டு விட்டதால தேவன் ஒருவர் இருக்கிறார் அப்படிங்கிறது இன்னைக்கு கிறிஸ்துவ மண்டலத்திலேயே தெரியுறது இல்லைங்களே. பைபிள் வச்சிருக்கிறாங்க, டெய்லியும் படிக்கிறாங்க பைபிள். நம்ம எவ்வளவு படிக்கிறோமோ அதை விட அதிகமா படிக்கிறாங்க. இன்னைக்கு பெயர் கிறிஸ்துவ பைபிள் அதிகமா படிக்கிறாங்க, நிறைய படிக்கிறாங்க. ஆனாலும் பாருங்க தேவன் யாருன்னு சொல்லி தெரியுது. அந்நியப்பட்டு இருக்கிறாங்க. அதை நம்ம சொன்னாலும் அவங்க ஏத்துக்கிறது. தேவன் ஒருவர் இருக்கிறார் அப்படிங்கிறத அவங்க என்ன பண்றது இல்லை அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கொள்வது இல்லை அப்படிங்கிறத நம்ம வந்து பார்ப்போம். அப்போ பாருங்க, இங்க தேவன் ஒருவர் இருக்கிறார் என்பதை அறிவது மாத்திரம் போதாது, அவர் ஜீவனுள்ளவர் அப்படிங்கிறத உணர்வது மாத்திரம் போதாது. நாம முதல்ல நம்புறோம், பின்னரே நம்மை பற்றி அவருடைய சித்தத்தை அறிய நாடுறோம். ஒரு முக்கியமான அர்த்தத்தில் கவனிக்கும் பொழுது பாருங்க, தேவனிடம் வருவதே கிறிஸ்துவினுடைய வாழ்நாள் பணியாக இருக்குது. மேலும் விடாமுயற்சியோட தேடுபவருக்கு வெற்றி நிச்சயம் கிடைக்கும் சொல்லி அங்க வந்து சொல்றோம். அப்போ அவர் தம்மை தேடுகிறவர்கள் அப்படின்னா ஜாக்கிரதையா தேடுறவங்க கிட்ட. விசுவாசம் கிரியை செய்ய வைக்கும், அந்த கிரியை வெகுமதியை பெற்று தரும். தேவன் முற்பிதாக்கள் கிட்ட நம்புங்கள் அப்படின்னு சொல்லல, மாறாக செய்யும்படிக்கு ஏதோ ஒரு வேலையை அவர்களுக்கு கொடுக்கிறார். இப்படியாக முற்பிதாக்கள் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பட்சத்துல அதவே அவங்க நம்புறாங்க. அப்போ பாருங்க, தேவனை நம்புறது அப்படிங்கிறது நம்ம எப்படி நம்ம காண்பிக்கணும் அப்படின்னா கீழ்ப்படியணும். ஃபர்ஸ்ட் கீழ்ப்படிதல் இருந்தா தான் நம்ம தேவனை நம்ம நம்புறோம், விசுவாசிக்கிறோம், அவரை சார்ந்து ஜீவிக்கிறோம், அவரை பிரியப்படுத்துறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம எடுத்து காண்பிக்க முடியும். கீழ்ப்படியும் பட்சம்தான் அதுவே அவர்கள் நம்பினார்கள் அப்படிங்கிறதுக்கு ஒரு சான்றாக இருக்குது. அது போலதான் நம்ம கீழ்ப்படியணும். பலன் அளிக்கிறாருன்னா பாருங்க, தேவனுடைய நீதியின் மீதான விசுவாசம். அதாவது அவர் நம்மை அழைச்சிருக்க இந்த அழைப்பினை ஏற்று நாம் பதிலளிக்கும் போது அவர் நம்மை நிராகரிக்க மாட்டார் அப்படிங்கிற தேவனுடைய நீதியின் மீதான தான் நம்மளுக்கு. ஒருபோதும் தேவன் என்னை கைவிட மாட்டார். ஆனா ஒரு கண்டிஷன் என்ன, நம்ம கீழ்ப்படியணும், அவருடைய வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படியணும். இருக்கும் பொழுது அந்த நிச்சயத்தன்மையை நாம் பெற்றுக்கொண்டுட்டோம் அப்படின்னா நம்ம கவலைப்பட தேவையில்லை, பயப்பட தேவையில்லை, நிச்சயமா பலன் கொடுப்பார் அப்படிங்கிறது நம்ம வந்து விசுவாசிக்கணும். பிதாவாகிய தேவன் நாம் அவரை முழுமையாக எந்த தடுமாற்றமும் இல்லாம உறுதியாக விசுவாசிக்கணும்னு சொல்லி விரும்புறார். உறுதியா அவரை வந்து விசுவாசிக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் விரும்புறாரு.
வேற எந்த ஜெபங்களும் அங்க வந்து ஏற்றுக்கொள்ளப்படுவது. முற்பிதாக்கள் வந்து தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சது அவங்க நம்பினாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு சான்றா, ஒரு எவிடன்ஸா இருக்கு. ஸோ இதனால அவர்களுடைய விசுவாசம் அங்க என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டோம்னா தேவனால் அங்கீகரிக்கப்பட்டுச்சு. அப்போ நம்ம தேவனை விசுவாசிக்கிறோம் அப்படின்னா நம்ம அவருடைய வார்த்தைகளுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லிட்டோம்னா கீழ்ப்படியணும். அப்படி கீழ்ப்படிஞ்சிட்டோம் அப்படின்னா நம்ம உண்மையிலுமே நம்ம என்ன பண்றோம்னா தேவனை சார்ந்து வாழ்றோம் அப்படிங்கிறத அங்க நாம் நிரூபிக்கிறோம். தேவனை பிரியப்படுத்தணும் அப்படின்னா விசுவாசத்தோடு இருக்கணும். விசுவாசத்தோடு இருக்கிறோம் அப்படின்னா கீழ்ப்படியணும். இதுதான் நம்ம கவனிக்கிறோம் இங்க இந்த ஒரு பகுதியில். அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்ம தேவனை எந்தெந்த வகையில நம்ம கஷ்டப்படுத்தி இருக்கிறோம் இதெல்லாம் நாம பார்த்து நம்முடைய வழிகளை என்ன பண்ணணும்னா சீர்தூக்கி பார்த்து தேவன் விரும்புற மாதிரி மாற்றிக்கொள்ளக்கூடியவர்கள். அங்க ஏனோக்கினுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட ஒரு அனுபவம் இருந்துச்சு அப்படின்னா தேவனை பத்தின நிறைய விஷயங்கள் வந்து கேதர் பண்ணார். நிறைய விஷயங்கள் அவர் வந்து கற்றுக்கொண்டார். கற்றுக்கொண்டதுக்கேற்ப அவர் ஜீவிக்கணும்னு சொல்லி கீழ்ப்படிஞ்சு நடந்தாரு. அந்த கீழ்ப்படிதலின் பலனாக அவருக்கு எப்படி ஒரு ஆசீர்வாதம் கிடைச்சது அப்படின்னா பாருங்க, பெரிய பெரிய தீர்க்க தரிசனம் கர்த்தருடைய 2ஆம் வருகை குறிச்சு, நியாய தீர்ப்பை குறிச்சு பல முக்கியமான தீர்க்க தரிசனங்களை தேவன் அவர் பயன்படுத்தி பேச வச்சிருக்கார். இப்படியாக அவருக்கு ஒரு ஆசீர்வாதம், ஒரு பிளஸிங் கிடைச்சது அப்படிங்கிறது நம்ம வந்து பார்க்குறோம். இளம் வயதிலேயே அவர் என்ன பண்ணிட்டாருன்னா மனுஷன் மற்றவரை ஒரு முற்பிதாக்கள் போல மறிக்காம அந்த அனுபவங்கள் எல்லாம் வாங்காம அவர் நார்மலா என்ன பண்ணார் அவர் மறிச்சு. ஸோ இப்படியாகத்தான் அன்புக்குரிய சொல்ல தேவன் இன்றைய தினத்தில் நம்மளுக்கு ஏனோக்கினுடைய விசுவாசத்தின் மூலமாக நம்மளுக்கு பாடம் கற்றுக் கொடுத்தார். தொடர்ந்து நாம் என்ன பண்ணலாம்னா அடுத்த வாரம் அடுத்த பகுதியை நாம் தியானிக்கலாம். பொறுமையோடு கேட்ட நம் அனைவரையும் நாமே ஆசீர்வதிப்போம்.